நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு 6 அம்ச விடயங்கள் முன்பை. அப்புக்குட்டி என்ன இருக்கிறார்? அப்புக்குட்டி என்ன? நாட்டினுடைய பொருளாதார நிலைமைக்கு 6 அம்ச விடயங்கள் முன்வைப்பு. யார் வச்சிருக்கிறாங்களோ தெரியும், என்னத்தை வைக்கிறீங்களோ தெரியும். ஓமாம் யார்? அப்புக்குட்டி என்ன? வணக்கம். அடே சுப்புக்குட்டி, என்னடா வெள்ளையும் சொல்லையுமா வர? இதன் தேர்தல் வருது, எலெக்ஷன் கேட்க போறியோ? ஓமப்புக்குட்டி என்ன? இப்ப வார தேர்தலுக்கு கட்சி ஒன்று தொடங்கி நாங்கள் இப்ப எலெக்ஷன்ல கேட்கிறோம். என்னடா சொல்ற? உங்களுடைய ஆதரவுகள் தேவை. நீ எலெக்ஷன் கேட்க போற, வீட்டுக்கு ஒன்றும் செய்ய, நீ எப்படி நாட்டுக்கு செய்ய போற? என்ன சார் முன்ன நம்பி ஓட்டு போடுறது? அண்ணா, எங்கட முட்டாள்தனம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் புத்திசாலியா ஜெயிச்சு கொண்டேதான் இருப்போம். நான் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறேன். என்ன பேர் கட்சி? தமிழர் வெற்றி கூட்டணி. தமிழர் வெற்றி கூட்டணியோ? எங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி. அது அங்காளி பக்கம் கேட்டிருப்பீங்க. நீ ஒன்றுமே செய்யாத, நீ ஒரு உலகத்துக்கு ஒன்றும் செய்யாத, நீ வேந்த நீ எலெக்ஷன்ல வின் பண்ண போற, உங்க வீட்டிலேயே உனக்கு போடுவினவோ தெரியாது, நீ இங்க எலெக்ஷன் கேட்டு வார. எங்கட சனம் இருக்குதானே, அன்னமண்டு தெரியாம கழுகுக்கு குத்தினதும், டெலிபோனை தெரியாம கல்குலேட்டருக்கு குத்தின சனத்தை நம்பித்தானே நான் எலெக்ஷனுக்கே இறங்கியிருக்கேன். அது சரி, எங்கட சனம் கொஞ்சம் முட்டாள் சனம்தான். அன்னமண்டு நச்சு கழுகுக்கு போட்டதும், டெலிபோன் நச்சு கால்குலேட்டருக்கு போட்டது எங்கட ஜனம் தான். இல்லையென்று சொல்ல இல்ல, அது நம்பியே நண்டு. அந்த ஜனம் அந்த காலத்துல இருந்து கண்ணை மூடிக்கொண்டு அந்த சின்னத்துக்கு தான் போட்டு போடுறது. ஜனாதிபதி தேர்தலில் கூட போய் அந்த சின்னத்தை தேடினான் எங்கட ஜனம். அந்த நம்பிக்கையில தான் அந்த சின்னத்தை போலவே ஒரு சின்னத்தை நான் தெரிவு செய்து வச்சுக்கிறேன். என்ன சின்னத்துல கேட்கிற? தமிழர் வெற்றி கூட்டணியின் சின்னம் குடிசை. என்னது குடிசை?